வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன். ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டான பிரபவ ஆண்டு எப்படி இருக்கும் என்றால், இந்த பிரபவ ஆண்டு ரிஷப ராசியிலே ரோகிணி நட்சத்திரத்திலே பிறக்கிறது. நண்பர்களே, துவாதசி திதியிலே பிறக்கிறது, சதய நட்சத்திரத்திலே பிறக்கிறது. பொதுவாக இந்த பிரபவ ஆண்டு நல்ல மழை, பெருமழை பெய்யக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த நீர் பஞ்சம் என்பது அவ்வளவாக வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. பணம் சம்பாதிக்கும், பணம் நிறைய, பண மதிப்பு டாலருக்கு நிகரான பண மதிப்பு பிரச்சனையைத்தான் சந்திக்கும். தங்கம் விலை இன்னும் ஏறும். மாட்டுப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை, இப்படி பண்ணை வைத்திருப்பவர்களுக்கு யோகமான காலம். விவசாயிகளை பொறுத்தவரை இந்த ஆண்டு நிறைய மழை. எனவே தனது காடு கழனிகளிலே நிறைய தண்ணீரை சேமித்து வைப்பதை கொஞ்சம் குறைத்து அதற்கு தகுந்தவாறு இருக்க வேண்டும். நண்பர்களே, இந்த ஆண்டின் ராஜாவாக குரு, அவரேதான் நிரசாதிபதியாகவும் இருக்கிறார். அவரேதான் உங்களுக்கு குருவை பொறுத்தவரை 2-3 விஷயங்களில் சஸ்யாதிபதியாகவும் இந்த குரு இருக்கிறார். எனவே தைரியமாக சொல்கிறேன், கடன்களை அதிகம் வாங்காமல் இருக்கும் வரை இருப்பதை கொண்டு சிறப்படையுங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு பொதுவாக எல்லோருக்கும் ஒரு நல்ல ஆண்டாகத்தான் இருக்கும். பொதுவான வழிபாடுகளில் இங்கு குருநாதரையும் தந்தையையும் தாயையும் எவரொருவர் சிறப்பான வழிபாடு செய்கிறாரோ அவர்களுக்கு மிகுந்த நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும். நண்பர்களே, இன்னும் எளிதாக சொல்ல வேண்டுமென்றால், மஞ்சள் நிற ஆடையோ அல்லது வெள்ளை நிற ஆடையும் அதிகமாக நீங்கள் புழக்கத்தில் வைத்து கொண்டீர்கள். ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக அமையப் போகிறது என்பது திண்ணம். நன்றி. ரிஷப ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசியில்தான் இந்த ஆண்டே பிறக்கிறது. அற்புதமாக இந்த ஆண்டுக்குரிய பலன்கள் உங்களுக்கு பாருங்கள், மிகச் சிறப்பானவையாக, அற்புதமானவையாக நடைபெறப் போகிறது. பாருங்கள், இதுவரை நான் எனக்காக நினைத்து ஒன்றுமே நடந்ததில்லை என்று ஏக்கமுடையவரா நீங்கள்? உங்களுக்கானதெல்லாம் இனி நடக்கப் போகிறது. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய காலம் இது. ஆனால் நண்பர்களே, தேர்தல் சமயத்தில் நீங்கள் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னமானால் தேர்தலில் நீங்கள் எதிர்பார்த்த ஒன்று நடக்காது. நண்பர்களே, தேர்தலில் போட்டியிடக்கூடிய ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு தான் எதிர்பார்த்ததற்கு மாறாகத்தான் இப்பொழுது நடக்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு தேர்தல் இருக்கும். நண்பர்களே, அது மட்டுமல்ல, திருமணத்திற்காக ஏங்கி இருக்கும் ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு அற்புதமாக திருமணம் நடந்து மிகச் சிறப்பாக ஒரு நடைபெறக்கூடிய அமைப்பு உண்டு. அது மட்டுமல்ல, வேலையிலே ஒரு கடுமையான மாற்றம், ஒரு கடுமையான பிரச்சனை இருந்தால் வேலையிலே இருக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் சரியாகக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனால் பதவியிலே பெரிய மாற்றம் இருக்காது. உங்களை பொறுத்தவரை நிலம் அமைவதில் மிக கஷ்டமாக இருக்கும். அதுவும் வருகின்ற 10வது மாதம் வரை நிலம் அமைவதில் போராட்டமாகத்தான் இருக்கும். அதேபோல் தாயாரின் உடல்நிலையானது சரியாக இருக்காது. அது 10வது மாதம் வரை நீடிக்கிறது. அதுக்கப்புறம்தான் தாயாருடைய உடல்நிலை மிகச் சரியாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதேபோல் கல்வியிலே இந்த வருடம் ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்திலே கேது இருக்கும் காரணத்தினால் கல்வியிலே தாங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைப்பதில் சறுக்கல்களே இருக்கின்றன. அதேபோல் இந்த வருடம் உங்களுக்கு பதவி மாற்றம், அதாவது பதவி என்றால் 4ஆம் இடம், பதவியிலே மாற்றம் கிடைக்குமா என்றால் பெரிதாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதேபோல் இந்த வருடமானது செவ்வாய்க்கிழமையிலே பிறந்து அது உங்களுடைய லக்னத்திற்கு ராசிக்கு 11லே போய் சனியுடன் இருப்பதனால் இடது கால் சார்ந்து கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பெண்ணே அமைவதற்குண்டான வாய்ப்புகள்
நிச்சயமாக உண்டு. எதிர்பார்த்த வரன் வது கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நண்பர்களே, இந்த ஆண்டை பொறுத்தவரை நீங்கள் ஒரு முறையேனும் பிள்ளையார்பட்டி சென்று அந்த விநாயகரை வணங்கி வந்தால் ரிஷபராசி லக்னக்காரர்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பொருளாதார ரீதியிலே இன்னும் சிக்கல் தீர்ந்த பாடில்லை. 10வது மாதம் வரை பொருளாதாரத்தில் கொஞ்சம் கடுமையான விஷயங்கள் தான் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களினால் நீங்கள் 2ஆம் இடத்தை கேது பார்ப்பதனால் பேச்சு டக்கு டக்கென்று பேசி அதனால் சில வருத்தங்களை தேடிக்கொள்வீர்கள். நீங்கள் என்னதான் உயர இருந்தாலும் கூட உங்கள் பேச்சினால் இந்த வருடம் 10வது மாதம் வரை ஒரு சிறப்பில்லா தன்மையைத்தான் தருகிறது. எனவே 10வது மாதத்திற்கு அப்புறம் ஒரு நல்ல வாய்ப்புகளை இந்த ரிஷப லக்னக்காரர்கள் கட்டாயம் பெறுவார்கள். அதே போல் தொழிலில் மிக மந்தமாக இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று பிறந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டானது 10லே சந்திரனுடன் பிறக்கிறது. நீர் சார்ந்த தொழில் இருப்பவர்களுக்கு நன்மையும், நிலம் சார்ந்த தொழில் இருப்பவர்களுக்கு நன்மையும், மாடு சார்ந்த பண்ணை சார்ந்த தொழில் இருப்பவர்களுக்கு நன்மையும் ரிஷபத்திற்கு கட்டாயம் கிடைக்கும். தங்கத்தினால் உயர்வும் கிடைக்கும். நண்பர்களே, உங்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு வாகனத்திலும் சரி சில செலவுகள் பிரச்சனைகள் தான் இருக்குமோ ஒழிய ஒரு நன்மையான வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு சிறிது கம்மியாகவே இருக்கிறது. மேலும் உங்களுடைய உயில் சொத்து சார்ந்து நீங்கள் முடிவெடுப்பதற்கு ஒரு சிறந்த காலமாக, உயில் சொத்து கேட்டீர்கள் என்றால் உயில் சொத்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வழக்கிலே சிக்கியிருக்கக்கூடிய ரிஷப லக்னக்காரர்களுக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. நன்றி நண்பர்களே. அற்புதமானவையாக நடைபெறப் போகிறது. பாருங்கள், இதுவரை நான் எனக்காக நினைத்து ஒன்றுமே நடந்ததில்லை என்று ஏக்கமுடையவரா நீங்கள்? உங்களுக்கானதெல்லாம் இனி நடக்கப் போகிறது. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய காலம் இது. ஆனால் நண்பர்களே, தேர்தல் சமயத்தில் நீங்கள் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னமானால் தேர்தலில் நீங்கள் எதிர்பார்த்த ஒன்று நடக்காது நண்பர்களே. தேர்தலில் போட்டியிடக்கூடிய ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு தான் எதிர்பார்த்ததற்கு மாறாகத்தான் இப்பொழுது நடக்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு தேர்தல் இருக்கும் நண்பர்களே. அது மட்டுமல்ல, ரிஷப லக்னக்காரர்கள் கட்டாயம் பெறுவார்கள். அதே போல் தொழிலில் மிக மந்தமாக இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று பிறந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டானது 10லே சந்திரனுடன் பிறக்கிறது. நீர் சார்ந்த தொழில் இருப்பவர்களுக்கு நன்மையும், நிலம் சார்ந்த தொழில் இருப்பவர்களுக்கு நன்மையும், மாடு சார்ந்த பண்ணை சார்ந்த தொழில் இருப்பவர்களுக்கு நன்மையும் ரிஷபத்திற்கு கட்டாயம் கிடைக்கும். தங்கத்தினால் உயர்வும் கிடைக்கும். நண்பர்களே, உங்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு வாகனத்திலும் சரி சில செலவுகள் பிரச்சனைகள் தான் இருக்குமோ ஒழிய ஒரு நன்மையான வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு சிறிது கம்மியாகவே இருக்கிறது. மேலும் உங்களுடைய உயில் சொத்து சார்ந்து நீங்கள் முடிவெடுப்பதற்கு ஒரு சிறந்த காலமாக, உயில் சொத்து கேட்டீர்கள் என்றால் உயில் சொத்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வழக்கிலே சிக்கியிருக்கக்கூடிய ரிஷப லக்னக்காரர்களுக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. நன்றி நண்பர்களே.